நாம் கடந்த முறை கடைசியாக பார்த்தது ஆபகுக் 2:3. ஆபகுக் 2:3. குற்ற காலத்துக்கு குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தாமதிப்பதில்லை. பாருங்க பிரியமானவர்களே, நம்ம அநேகர் தரிசனங்கள் பார்த்திருப்போம், சொப்பனங்கள் பார்த்திருப்போம், இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அது நிறைவேறணும் கர்த்தர் சொல்றார். தேவனுடைய கிருபைகள் என்னன்னு சொன்னாக்கா, மனிதனுக்கு நன்மையான காரியங்களை நிறைவேற்றி தரணும்னு தான் அவர் விரும்புறார். தரிசனங்கள் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில, அது இன்னும் நிறைவேறாம இருக்குதுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகணும். காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மள காணப்படாமல் போனால் அந்த தரிசனங்கள் தள்ளி வைக்கப்பட்டோம். இதுதான் அதனுடைய ரகசியம். யாருக்கு தரிசனம் காட்டப்படுகிறதோ அவங்க மூலியமா தான் காரியங்கள் நிறைவேறும். அவங்களை கொண்டுதான் கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுவார். ஒருவேளை அந்த தரிசனங்கள் அவர்களுக்குரியதாகவும் இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்குரியதாகவும் இருக்கலாம். மற்றவர்களுக்குரிய காரியங்கள்ல வரும்பொழுது இன்னும் அது நிறைவேற்றப்படாமல் இருக்குதுன்னு சொன்னா, யாருக்காக அது காட்டப்பட்டதோ அவர்கள் இன்னும் தேவனை நெருங்கவில்லைன்னு என்று அர்த்தம். ஆகையினால தேவன் என்ன பண்ணுவார்னு சொன்னா, கொஞ்சம் நிறுத்தி வச்சிருவார். ஆனா தரிசனம் நிறைவேறும். அவர்களை மீண்டும் தம்மிடத்தில் கொண்டு வருவார், ஒப்புரவாகும்படி செய்வார். தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் அவர்களிடத்துல காணப்படும் பொழுது அப்பொழுது அந்த தரிசனங்கள் நிறைவேறும்படி கர்த்தர் செய்யும். தரிசனம் பார்த்துட்டோம், இன்னும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போகக்கூடாது. தரிசனங்கள் தேவனுடைய வார்த்தை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அந்த வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. யோசேப்பு தரிசனம் பார்க்கிறாரு, சின்ன வயசுல பார்க்கிறாரு. எந்த வயசுல அவருக்கு நிறைவேறுது பாருங்க, 40 வயசுல நிறைவேறுது. விளையாட்டில் பிரியமானவர்களே, அவர் சோர்ந்து போகல. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆனா அதன் மத்தியில பாருங்க எவ்வளவு புடமிடுதல், எவ்வளவு பிரச்சனைகள், துக்கம், சோர்வு. ரொம்ப சோர்ந்து போயிடுவார் யோசேப்பு. ஆனா வேதத்தின் அடிப்படையில் அது எங்கேயுமே சொல்லப்படல. அவ்வளவு சோர்வின் மத்தியிலையும் அவர் தேவனை விடல. கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும், அவருடைய வார்த்தை நிறைவேறும் சொல்லி ரொம்ப ஆணித்தரமா அவரு நிக்கிறார். வேதம் சொல்லுது தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. அது ஆண்டவர் அழிச்சு போடல. தேவன் ஒரு தரிசனத்தை காட்டிட்டாருன்னா அந்த தரிசனம் நிறைவேறியே தீரணும். அது இந்த பூமி இருக்கிறதுக்குள்ளாக நிறைவேறியே ஆகணும். வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லைங்கிறாரு. அது நிறைவேறின பிற்பே அது முடியும். அதுதான் வேதமும் சொல்லுது, என் வார்த்தைகள் புறப்பட்டு சென்று அதை செய்து முடித்த பின்பே என்னிடத்தில் திரும்புன்றார். அது வெறுமையாய் திரும்புவது இல்லைங்கிறார். தரிசனமும் சரி, சொப்பனங்களும் சரி, தேவனுடையவைகள். அவைகள் நிறைவேறின பின்பே தாமதம் ஆகும். ஏன் தாமதம் ஆகுதுன்றதை நம்ம தான் நிதானிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஆடி பாடிட்டு உலகப்பூர்வமா இருந்துட்டு ஆண்டவர் நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா அங்க தப்பு நடக்குது. நம்ம தான் உஷாரா இருக்கணும். தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்துருக்கிறாருங்களே, தரிசனத்தை நிறைவேற்றாம விடுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அன்பு, எவ்வளவு இரக்கம் யாரு கொடுப்பாங்க இந்த பூமியில? ரோட்ல போற ஒரு குடிகாரனுக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடி பாடி எல்லா செல்வத்தையும் அழிச்சவனுக்காக நம்முடைய வீட்டுல கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் பாருங்க, சொந்த குமாரன், மகா பரிசுத்தம் உள்ளவர், யாருக்காக கொடுக்கிறார்? கேவலமும் கீழ்த்தரவுமான எனக்காக கொடுக்கிறார், நமக்காக கொடுக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு சொல்றார். நமக்காக ஒரு பாலகன். என்னைக்குமே நம்முடைய குழந்தைய நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல மாட்டோம், எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு தான் சொல்லுவோம். அதுல பல அர்த்தங்கள் உண்டு. ஆனா தேவன் நமக்காக சொல்றார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க. ஆகவே வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை சத்தியம் உள்ளதா இருக்குது. அது ஒருபோதும் பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அது காத்திருங்கள், அது நிறைவேறும் சொல்றாரு.
பாருங்க பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சோம், தாமதத்துக்குரியது. இப்ப அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருவோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம தாமதமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பிரசங்கித்தான். பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம், சவுல் என்கின்ற பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு. அப்படி இருக்கக்கூடிய சவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் கண்கள்ல அவருக்கு குருட்டாட்டம் ஆயிடுது. அவர் கையிலாக கொடுத்துதான் நடந்து கூட்டிக்கிட்டு போறாங்க, போய் ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. பின்பு அவருக்கு ஒரு தரிசனம் வருது. அனனியா என்கின்ற ஒரு நபர் வந்து அவருடைய தலையின் மேல கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் பார்வை அடைகிறாருங்கிறது. அது காத்திருக்கிறார். அதுக்கு அப்படி காத்திருந்த சவுலுக்கு அனனியாவும் வரார். வந்து அவர் மேல கை வைத்து ஜெபிச்சதும் மீன் செதில்கள் போன்ற அந்த மெட்டீரியல்ஸ் அது கீழே விழுது அவர் கண்ணில் இருந்து, மீன் செதில் போல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கேட்ராக்ட் பண்றாங்க, கொஞ்சம் வயசானவங்களுக்கு கேட்ராக்ட் பண்றாங்க. அந்த கேட்ராக்ட் எடுத்த பிற்பாடு தான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. எத்தனை பேர் கேட்ராக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, 2 பேருக்கு 3 பேருக்கு. ஆகையினால அந்த கேட்ராக்ட் தான் மீன் செதில் மாதிரி போய் நின்றுடுது. அத ஆண்டவருடைய வல்லமை பாருங்க, கை வச்சதுமே வெளியே விழுது பட்டுன்னு. அப்போ என்னன்னு சொன்னா, வேத வசனங்களை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வேத வசனங்களை தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, கேட்ராக்ட் வந்து அதனுடைய வேலையை செய்யாது, அதனுடைய வளர்ச்சி நின்றுடும். அதை ஆண்டவர் முற்றிலும் நிறுத்தி போட்டுருவார். அதுதான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பா இருக்கிறான், காலத்துல தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரம் போல. இலை உதிரலன்னா அந்த மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இளமையா இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது பாட்டுக்கு அது வேலையை செய்துக்கிட்டே இருக்கும். உள்ள தேவையில்லாதவைகளை வளர விடாது, தேவையில்லாதவைகளை நெருங்க விடாது, தேவையில்லாதவைகளை தூரப்படுத்தும், நல்ல நண்பர்களை கொண்டு வந்து சேர்ப்போம், தீய நண்பர்களை தூரப்படுத்தும், தீய பழக்க வழக்கங்கள் மேல மனது போகாதபடி தடுத்து நிறுத்தும். பலன் இருக்குதுங்க வார்த்தையில. அதுதான் வார்த்தை சொல்லுது யோவான் எழுதின சுவிசேஷத்துல, அவருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குதுன்ற. ஆவியும் ஜீவனும் 2 சேரும் பொழுதுதான் லாசரு உயிரோட எழும்புறார். வெளியே வா அப்படிங்கிறார். வார்த்தையில ஆவியும் ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தையில ஆவியும் ஜீவன் இருக்கு. அதை ருசிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம புசிக்கணும். இதுல இருக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கணும். நேரம் எடுக்கும் தான். ஏன்னாக்கா எதிராளி போராடுவோம். ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது. அல்லேலூயா. அந்த மாதிரி சரீரம் உலகத்துக்குரிய ஆசைகள்ல அதனுடைய ருசியை பார்த்துச்சுன்னா அந்த பக்கம் சாய பார்க்கும். அதுதான் போராட்டம். அதுதான் முதல்ல கொடுத்துருவோம். அதை டக்குன்னு எவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமோ அந்த ருசிய ரொம்ப சீக்கிரமா கொடுத்துருவான் உலகத்தான். இதுல இருந்து விடுபடி வரணும் நம்ம. அதுதான் தாமதம் எடுக்கும் நமக்கு. அந்த தாமதத்துல நம்ம தேவனுக்கு என்று நின்னோம்னா, தேவன் மேல் வாஞ்ச இருக்கும். அவர் மேல நின்னோம்னா, அந்த கண்மலையாக கிறிஸ்துவின் மேல, அப்ப இந்த காரியங்களை நம்ம ருசிக்கலாம். வேதம் தான் சொல்லுது. பாருங்க, சவுல் என்ன பண்றாரு, தாமதமின்றி என்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டாரோ 3 நாள் குருட்டாட்டம். எல்லா அந்தகாரமும் முன்னால ஆடி இருக்கும். எல்லாம் அவர்கிட்ட வந்திருக்கும். நீ இப்படிலாம் பண்ணியிருக்கிறிய, நீ இதெல்லாம் கொலை பண்ணியிருக்கிறிய, இந்த பண்ணியிருக்க, அதை எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்து நின்று இருக்கும்.
கண்ணு மூடினா முதல்ல நமக்கு என்னங்க வரும்? கண்ணு திறக்க முடியல, கண்ணு மூடிக்கிச்சு. நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இன்னைக்கு நேரம் நிறைய இருக்குது, சொல்லுங்க. என்ன வரும் ஃபர்ஸ்ட்? பயம்தான் வந்து நிற்கும் முதல்ல. முதல்ல ஃபர்ஸ்ட் அப்ப யார் நிக்கிறா? பிசாசு நிக்கிறான்னு அர்த்தம். கண்ணு தெரியலன்னா அவ்வளவுதான், நம்ம டூமு அப்படின்னு ஆயிடும். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, ஆனா சவுலு ரொம்ப உஷாரான ஒரு ஆள், ரொம்ப ஷார்ப்பான ஒரு மனிதர். அவர் பார்த்தாரு, சரி எல்லாத்தையும் கிறிஸ்து நமக்காக மன்னிச்சுட்டார், கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிச்சது, தாமதமின்றி நம்ம தேவனுடைய ஊழியருக்கு அழைக்கப்பட்டுட்டோம்னு சொன்னான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுட்டோம்னு சொன்னான், தேவனுடைய காரியங்களை நம்ம ஈடுபடணும். அந்த ஞானம் புத்தி தான் நமக்கு குறைவா இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? மற்ற மக்களை போல சாதாரணமா புழங்க ஆரம்பிச்சிடுறோம். விசேஷித்த மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் ரொம்ப விசேஷமானவர்கள். எப்படி நம்ம ஒரு கடையில போயிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு பார்த்து எடுக்கிறோம், எல்லாத்தையும் அப்படியே வாரி போட்டுக்கின்னு போடுப்பா இடம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதுல எது நல்லா இருக்கு அது அந்த மாதிரி தான் நம்ம தேவன் தெரிந்து கொண்டிருக்க. இன்னைக்கு உலகம் நம்மளை கண்ணை மறைக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. விசேஷித்த விதமா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பலத்த கரம் நம்மளோட இருக்குது. பாருங்க, உடனே அவர் உஷாராயிட்டாரு. கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தார். முதல்ல ரட்சிக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வந்ததும் நம்ம சுவிசேஷத்தை எங்க பிரசங்கிக்கணுமா? தேவனுடைய ஆலயத்துல பிரசங்கிக்கணும். ஏன்னா வெளியில போனாக்கா அது சரிப்படாது. ஏன்னா ஏற்கனவே சவுல் யாருன்னு வெளியில இருக்கிறவனுக்கு தெரியும், அவன் ஏத்துக்க மாட்டான். முதல் தேவாலயம் உள்ளுக்குள்ள வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய கிருபைகளை பெற்று தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது. பாருங்க பிரியமானவர்களே, அடுத்த ஒரு இது பாருங்க, அப்போஸ்தலர் 22:16. அப்போஸ்தலர், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். நீ உன் பாவங்கள் கழுவப்படு என்றான். பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சமீபத்தில் கூட பேசிட்டு இருந்தேன், ரெண்டு நாளைக்கு முன்னால வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், கோர்ட்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் திருமணத்தை குறித்து பேசிட்டு இருக்கும் போது விசுவாசி வந்து இந்த மாதிரி சொல்றாரு, வந்ததும் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்றாங்க, அது வந்து மதமாற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மதமாற்றம் தானே, நீங்க ஏன் மதமாற்றம் பண்றீங்க? அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றாங்க, அவங்களுடைய விருப்பத்தின்படி பக்தி வைராக்கியத்தின்படி அவங்கவுங்க இருந்துக்கிட்டோம், அதுல என்ன தப்பு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இப்படி பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றதுன்னு முதல் தெரியல. எனக்கும் பிற்பாடு தான் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து விளங்குச்சு. இது என்னன்னா பாருங்க, ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஞானஸ்நானம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னு சொன்னா, இப்போ வேற்று இதுல இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது இந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு பிழைப்பது, பாவத்துக்கு மரிக்கிறது. இதுவரை செய்த அன்று வரை இருக்கக்கூடிய பாவத்துக்கு மரித்து இனி நான் ஜீவனுக்காக, நித்திய ஜீவனுக்காக பிழைத்து கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். இதுல மதம் மாற்றம்ங்கிறது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு தனி நபருடைய பாவங்கள் போக்கப்படுது, இதுல மதம் மாற்றத்துக்கோ இதுக்கோ அதுக்கோ ஒண்ணும் கிடையாது. அவனுடைய பாவங்கள் கழுவப்படுது. அவன் ஞானஸ்நானம் எடுத்தாதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். ஏன்னா பாவங்கள் தடுக்குது, ராஜ்யத்தை பார்க்கக்கூடிய அந்த மனக்கண்களை தடுக்குது. அதான் வேதம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினால் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும்னாலே இந்த ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம்.
அதுக்கு தான் அவனை கொண்டு வந்து நீ தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு பார்ப்பா அப்படிங்கிறதுக்காக தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அவன் ஆவியிலேயும் பிறக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும். சில நேரத்துல தாமதமாகும். சிலர் ஆயத்தமா இருப்பாங்க, உடனே இறங்கிடுவாங்க. ஆனா நம்ம வந்து அந்த முயற்சியில இருந்து பின்வாங்க கூடாது. இன்னும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆவியானவர் நம்ம கொடுக்கலையே. நிச்சயமா தருவார், நிச்சயமா இறங்குவார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க பிரியமானவர்களே, ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அதுக்கு தான் ஞான ஸ்நானம். பாவங்கள் போக்கப்படணும்னா இன்னைக்கு ஞான ஸ்நானம் முக்கியம். அது ஆரம்பம். பிற்பாடு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல நம்ம அனுதினமும் கழுவப்பட்டு உரிமை கொண்டாடுறோம். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் இந்த காரியத்துல ஈடுபட மாட்டேன், உங்களுடைய ரத்தத்துல கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி உறுதியா எடுக்கக்கூடிய முடிவுகள். அந்த முடிவுல நம்ம நிலைச்சு நிக்க கர்த்தர் நம்ம பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அதுக்கு தான் பலவீனங்களிலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்றார். நம்முடைய பலவீனங்கள் என்னென்று தேவன் அறிவார். எதிராளி நம்மளை விட நல்லா தெரியும். ஆகையினால பலவீனங்களை ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல அறிக்கையிடணும். எல்லாமே பாவம் தான். பலவீனனாலே பாவம் தான், அது வேற ஒண்ணுமே கிடையாது. பலன் எல்லாமே பரிசுத்தம் உள்ளதுதான். ஆகையினால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தின் அடிப்படையில் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அதுக்கப்புறம் தான் நம்ம ராஜ்யத்தை காண முடியும். வேதத்தின் அடிப்படையில் பாருங்க பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அவர் அவர் என்னை நோக்கி, அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். புறப்பட்டு போ என்றார். பாருங்க, சில நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துருவோம். நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை தனிப்பட்ட முறையில் சில இடத்துல பேசும் பொழுது அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க அதை குறித்து கேட்கவே மாட்டாங்க. ஒருவேளை அந்த சாட்சி வந்து போரா கூட இருக்கலாம், அல்லது சிலருக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கலாம். ஏன்னா பயங்கரமான சூழ்நிலையில இருந்து தூக்கிட்டு வந்து நபர்களுக்கு அவங்க சாட்சி சொல்லும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்போ என்னுடைய சாட்சியெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது நான் வந்து அதிகமாக நான் பகிர்ந்து கொள்றதே கிடையாது. ரொம்ப பயங்கரமா இருக்கும். மனித சரீரத்துக்குரிய அனைத்து பயங்கரங்களுக்குரிய அனுபவத்துல மாட்டினேன், தலையிலிருந்து கால் வரைக்கும். அதனால அதை அதிகமாக நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்திருந்தாதான் அவங்களால அதை கிரகிக்க முடியும், அது அவர்களுக்கு ஜீரணமாகும். இல்லை என்று சொன்னால் பயத்தை உண்டு பண்ணும், அவங்க போயிடுவாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சில சாட்சிகள் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் போராக இருக்கும், அதனால் அது கேட்க மாட்டாங்க. ஆனால் சாட்சி தான், நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் மீட்கப்பட்டுட்டான். அந்த சாட்சி உயிர்ப்பிக்கும்னு வேதம் சொல்லுது. அது என்னைக்கு யாருக்கு உபயோகப்படும் நமக்கு தெரியாது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, எருசலேமை விட்டு போன்றார். எருசலேம்னா சொந்த ஜனம் அதிகமா சாட்சிகளை நாங்க கேட்காததா அப்படின்வாங்க, பட்டுன்னு சொல்லிடுவாங்க. சாட்சி சொல்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ தாமதம் பண்ணாம கேட்கலையா, பரவாயில்ல, நீ அதை பத்தி கவலைப்பட, இன்னும் கேட்க வேண்டியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அங்க புறப்பட்டு போன்றார். ஆகையினால சில நேரங்களில் நம்ம சாட்சிகளுக்குரிய காரியங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த இடத்துல சாட்சி எப்படிப்பட்ட மக்களுக்கு சாட்சி சொல்லுமா அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் சாட்சி. எல்லா நேரம் ரட்சிக்கப்பட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா வேகமா உள்ள இருந்து அப்படியே ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடிக்கினே இருக்கும். யாரை பார்த்தாலும் சாட்சி. அப்புறம் நம்மளை தூரத்துல பார்த்தது மாரியே அவன் சாட்சி வரான்டான், அந்த பக்கம் போடான்டுவான், அந்த மாதிரி ஆயிடும். அதனால அது கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். பாருங்க பிரியமான, வேதம் நமக்கு சொல்லி தருது, அதை நம்ம கத்துக்கிறது இல்லை, அதுதான் அதனுடைய சாராம்சம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாருக்கு என்ன சொல்லணுமோ அதை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி, குழந்தைக்கு ஏற்ற மாதிரி, வாலிபனுக்கு ஏற்ற மாதிரி, புருஷனுக்கு ஏற்ற மாதிரி, வயோதிகனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ பகுதியாக பிரிக்கிறார் ஆண்டவர். எப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டால் அவர்கள் இடத்தில் போய் சேருமோ
அதற்கு ஏற்றாற் போல நீ பேசு அப்படிங்கிறார். அந்த பேசுதலுக்குரிய விசேஷித்த அபிஷேகமும் ஞானமும் அவர் தான் நமக்கு தரணும். அதுக்காக நம்ம காத்திருக்கணும், அதற்காக நம்ம வாஞ்சிக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வாஞ்சித்தோம்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள அபிஷேகம் இறங்கும், அபிஷேகம் நமக்கு போதிக்கும். அதுதான் வேத திட்டம் தெளிவுமா சொல்லுது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரம் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன்ற. பாருங்க பிரியமானவர்களே, இப்போ வேதத்தின் அடிப்படையில வளர்ந்து கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே வளர்ந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகி அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்ப அப்படிப்பட்ட மக்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்கன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அப்பொழுது 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். பாருங்க, இப்ப இவங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாமே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்தவங்க. நல்லா நம்மளும் இதை ரொம்ப தீர்க்கமாக கவனிக்கணும். எல்லாமே வளர்ந்தவங்க தான் தங்களை பரிசுத்தமாய் வைத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்றாரு ஆண்டவர், ஒரு 10 பேர்னு சொல்றாரு. அப்படின்னா அனைத்து மக்களும் தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து கற்பனைகள், கட்டளைகள், தேவனுடைய நியமங்கள், அவருடைய அனைத்து காரியங்களையும் கடைபிடிச்சு தங்களை பரிசுத்தமா கன்னியா வச்சுக்கிறாங்க. இங்க ஏன் ஆண்டவர் இங்க பாருங்க கன்னிகைகளுக்கு சொல்றாருன்னா, இதுலயும் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த 10 கன்னிகைகள்னா என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் உதிப்பார்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த காலகட்டத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, ரட்சகர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பாருன்னு. அப்போ அந்த காலத்துல இருந்த யூத மக்கள், இஸ்ரவேலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண்கள் தங்களை பரிசுத்தமா விவாகம் பண்ணாமல் கன்னிய ஸ்திரீகளா வாழக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்க எப்படியாவது ஆண்டவர் தங்களுக்குள்ள பிறப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில கன்னியா இருந்து வாழ்ந்து கொண்டிருந்து மீண்டும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய மரியாள் இடத்துல ஆண்டவர் பிரவேசிக்கிறார். அது தேவனுடைய தீர்மானம். அப்பவும் அவங்க இன்னும் கன்னியா தான் இருக்கிறாங்க, இன்னும் புருஷனை அறியல. அப்போ அந்த மக்களை அவங்கள அவரை தெரிந்து கொள்றார், கன்னி மரியாதை தெரிந்து கொண்டு தேவன் அவங்க மூலியமா பிறக்கிறார். இது பழைய ஏற்பாட்டுக்குரியது. அதுல இருந்து அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து இன்னும் நிறைய பேர் கன்னியாஸ்திரிகளாக தான் வராங்க. அது அவங்க தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்க்கை நடத்துறாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த 10 கன்னிகைகள் எப்படிப்பட்டவர்கள்னா, புதிய ஏற்பாட்டின்படி சொல்லப்பட்ட அனைத்து உபதேசங்களையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள். இது கன்னிகைகள்னா பெண்கள் மட்டும் நினைச்சுக்காதீங்க, ஆண்களும் சேர்ந்துதான் அடங்கும் இதுல. ஏன்னா அவர் தான் மணவாளன், நம்மள மணவாட்டி சபை. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கன்னிகைகள் தங்களை பரிசுத்தமா வச்சுக்கிட்டாங்க. தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். தேவனுடைய வருகை இப்போ வரப்போகுது, அவரை எதிர்கொண்டு சந்திக்கணும். அப்ப 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். பாருங்க, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர். ஆனா கன்னிகைகள் தான். அப்ப என்னன்னா, தேவனுடைய வார்த்தை 5 பேர்கிட்ட இருக்குது, மீதி 5 பேர்கிட்ட குறைவா இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுது. பாருங்க, இந்த புத்தி இல்லாதவர் புத்தி உள்ளவர் என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். பாருங்க பிரியமானவர்களே, இங்க வேண்டிய திரவமும் எண்ணெயும் யாருகிட்ட இருக்குதுன்னு சொன்னா புத்தி உள்ளவர்கிட்ட இருக்குது.
அதை யார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, புத்தி இல்லாதவர்கள் அதை செலவழிச்சர். அப்போ தேவனுடைய வார்த்தையாகிய திரவியம், நல்லொழுக்கமாகிய நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், இது ரெண்டும் சேர்ந்தது தான் திரவியமும் எண்ணெயும். தேவனுடைய ஆசீர்வாதம், கிருபைகள், தேவனுடைய வார்த்தை, இது திரவியம். திரவிய சம்பந்தன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உள்ள அதிகமாகுதுப்பா இவங்கிட்ட. எப்போ போனாலும் வார்த்தை ஜீவ தண்ணீர் உள்ள இருந்து புறப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் திரவியம். எண்ணெய் நல்லொழுக்கம், பரிசுத்தம், தேவன் விரும்புகிற காரியம், நீதித்துவம், சன்மார்க்கம், உத்தமம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், இதுதான் எண்ணெய். இந்த ரெண்டு காரியங்கள் மனிதனுக்கு முக்கியம். இத ஞானவான் என்ன பண்றான், அவன்கிட்ட அவனுடைய வாசஸ்தலத்துல இருக்குது, அதிகமா இருக்குது. ஆனா மூடனுக்கிட்ட என்ன, மூடனும் அதை செலவழித்து போடுகிறான்னா, இந்த சந்ததியில வரக்கூடிய, இந்த ஞானவான் சந்ததியில வரக்கூடியவர்கள் அதை செலவழித்து போடுறாங்க. தந்தையினுடைய சொத்தை யார் செலவழிக்க முடியும்? பிள்ளை தானே, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே. இது ஒரே குடும்பத்தை சேர்ந்த காரியங்கள். இது 10 பேரும் ஏறக்குறைய ஒரே குடும்பம். நம்மெல்லாம் கிறிஸ்துவின் குடும்பம். இந்த கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் 5 பேர் ஞானவான்களா இருக்கிறாங்க, 5 பேர் புத்தியற்றவர்களா இருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? அதான் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதை ஆண்டவர் பார்த்துக்கிறாரு அப்படி சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. தேட வேண்டிய காரியங்கள், நடக்க வேண்டிய செயல்கள், பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஆகுது? பேங்க் பேலன்ஸ் கம்மியாயினே போகுது. வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, 3 புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஆமா, இந்த புத்தி உள்ளவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, போகும் பொழுதே எனி டைம் ஆண்டவர் வந்துருவார். உலகத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம தூரப்படுத்திக்கணும், உஷாரா தங்களை வச்சுக்கிறாங்க, பாதுகாப்பா இருந்துக்கிறாங்க, பரிசுத்தத்துக்குரிய வளையத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்ப இவங்க போகும்பொழுது என்ன பண்றாங்க? அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு போறாங்க. நல் ஒழுக்கத்தையும், தேவன் விரும்புகிற காரியங்கள். பாருங்க பிரியமானவர்களே, அடுத்து என்ன சொல்லுது பாருங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் வேதமா தான் சொல்லுது. அவர் எப்பனா வரட்டும், நம்ம ஆயத்தப்படுற வழியை பார்க்கணும். அதுதான் நமக்குரிய புத்தி. அவர் வரத்துக்குள்ள நம்ம ஆயத்தப்படுற வழியை பார்க்கணும். அவர் வரும்பொழுது நம்ம டிப்டாப்பா இருக்கணும். அவர் வரும்பொழுது நம்ம வேலை செய்யக்கூடியவர்களாய் காணப்படணும். அதுதான் புத்தி உள்ள வேலையாள். அவர் வரும்பொழுது அவருடைய காரியங்களில் நம்ம ஈடுபடக்கூடியவராய் காணப்படும் பொழுது அவர் நம்மளை அழைச்சிக்கிட்டு போவார். இங்க வேதம் என்ன சொல்லுது? அவர் வர தாமதமாவது, அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள், தூங்கி விட்டார்கள் வேதம் சொல்லுது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவங்க அதாவது இந்த இடத்துல இந்த நித்திரை மயக்கம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது வெறும் இந்த தூக்கம் மட்டும் கிடையாது, ஏதோ தலைகாணியை போட்டு தூங்குற கதை கிடையாது. இது ஆவிக்குரிய ஜீவத்துல தூங்கிடும். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். செய்ய வேண்டிய தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அப்படியே அவர் வர்றாரு, நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வைக்கப்பட்ட வேலை என்னவோ அந்த வேலையை விட்டு டீவியேஷன் ஆகிறது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். குடும்ப பாரம், மற்ற காரியங்கள். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் அப்போஸ்தல ஊழியத்துக்கு அழைச்சா இவங்க பொது சேவைக்கு போயிடுவாங்க. என்னன்னா, அதுல போய் நாங்க ஆத்துமகளர், நீ அந்த கதைலாம் உனக்கு வேணாம். உனக்கு என்ன, அப்போஸ்தல ஊழியம்னா அப்போஸ்தல ஊழியம் பண்ணு, சுவிசேஷமா சுவிசேஷ ஊழியம் பண்ணு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அப்படியே டைவர்ட் ஆகுறது. பிசாசினுடைய வேலையை என்னன்னா, ரயில் தண்டவாளத்துல போய்கிட்டே இருக்கும். அங்க எவனோ ஒருத்தன் என்ன பண்ணா, கடாக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், மாத்தி விட்டுருப்பான்.
அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு இது போயிடும். நேராக போக வேண்டிய ட்ரெயின் சைட் ட்ராக் போயிடுது. அப்படிதான் சைலண்டாக போகிறது தான் இதெல்லாம். இதுக்கு தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் விழிப்பாக இருக்கணுன்ற, அதில் தான் தூங்கிடுறோம். பேதுருக்கு சொல்லும் போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அந்த 1 மணி நேரம் அவர் ஜெபிச்சிருந்தா அந்த பொம்பளையை ஜெயிச்சுட்டு இருப்பார். நீ யார்மா நீ என்னத்துக்கு இதுல பேசுறப்போ அப்படின்னா, ஓஹோ இவரு இங்க இருக்கிற ஆள் போல இருக்குதுன்னு போயிட்டு இருக்கோம் அந்த அம்மா. காரணம் என்ன? இங்க ஜபம் இல்லை, தூக்க மயக்கம் போயிடுச்சு. சாட்சியா இருக்க வேண்டியவர் கடைசியில மனம் கதறி அழுது மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதான் பிசாசினுடைய வேலை, தந்திரமா சைட் ட்ராக் பண்றது. இதுதான் ஆவிக்குரிய தூக்கம். நம்ம என்ன வேலை செய்யணுமோ, நல்ல குடும்பம் போயின்னு இருக்கோம், கணவன் மனைவி அன்பா இருப்பாங்க, சைலண்டா ட்ராக் மாறும். தேவையில்லாத ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சைலண்டா ட்ராக் மாறுறது. ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை, நம்முடைய மனைவி நம்முடைய கணவன் போதும், இது தாங்கிறதே பெரிய விஷயமாகுது. இதுக்கு மேல சைட்ல எதுக்கு பிரச்சனை வேணாம். ஆண்டவரை பார்ப்போம், குடும்ப ஆசீர்வாதத்தை வாங்குவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எதுக்கு? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகையினால அதுதான் சொல்லுது, தேவன் பிரியமான காரியங்கள். கர்த்தர் குடும்பத்தின் மேல அவ்வளவு ஒரு இதுவா இருக்காரு. ஏன்னா அவர் தான் ஏதேன் தோட்டத்துல கட்டுறாரு குடும்பத்தை. அவர் தான். இப்ப என்ன பண்றான்? ட்ராக் மாறுது. என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். இது உனக்கு பிடிச்ச வரைக்கும் என் கூட இரு, எனக்கு பிடிச்ச வரைக்கும் உன் கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நீ அங்க போயிடு, நான் இங்க போறேன். இது என்ன நடக்குது? இது என்னென்னமோ வந்துடுச்சுங்க இப்போ. அதுக்கு ஒரு பேர் கூட, அது பேர் எனக்கு ஞாபகத்தில் வரல. இப்போ பயங்கரமா சைட் ட்ராக் பண்றான், நித்திரை மயக்கம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? குடும்பம் தான். நீ கல்யாணம் பண்ணி தான் நீ குடும்பம் நடத்தணும், கல்யாணம் பண்ணி தான் நீ குழந்தை பெற்றுக்கொள்ளணும், கல்யாணத்துக்கு பிற்பாடு தான் நீ ஒரு புருஷன் யார் என்பதையும் ஒரு ஸ்திரீ யார் என்பதையும் நீ அறிய வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு என்ன நடக்குது? செல்போனை தொட்டா மகா பயங்கரமா இருக்குது, செல்போனே அழுவும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ பயங்கரமா இருக்குது. எங்க போகுது? முன்கூட்டியே கொடுக்கப்படுகிற காரியங்கள், முன்கூட்டியே பார்க்கும் பொழுது தேவையில்லாத காலத்துல பழுக்க வேண்டிய கனி அது சிறிதா இருக்கும் பொழுதே பழுத்து விட்டால் அதற்கு மதிப்பு இல்லை, அதற்கு ருசி இல்லை, அது பயன்படாது, அது பிரயோஜனப்படாது, அது எதற்குமே உதவாது, அது குப்பையில கொட்டப்படும், நெருப்பிலே எரிக்கப்படும். இதுதான் வேதம் சொல்லுது. காத்திருக்கணும், தாமதமாவது காத்திருக்கணும். ஆண்டவரே, தேவனை நோக்கி பாருங்க. அத்தனை வருஷமா மோசே நடத்தின்னு வராரு. கொஞ்ச நேரம் ஒரு 40 நாள் மேல போயிட்டு வரதுக்குள்ள ஜனம் அடுத்த ஆளை பாரு அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தா எப்படி குடும்பம் நடத்துறது? மக்கள் எவ்வளோ பொறுமையோட இருந்து தேவனை நோக்கி பார்த்துருக்கணும். ஆண்டவரே, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு எதுவும் நேரிடக்கூடாதுன்னு ஒருத்தனாவது ஜெபிச்சிருப்பாங்க. என்ன காடியும் தீனியும் கௌதாரியும் தின்னவனுங்க, ஒருத்தனாவது ஜெபிச்சானா பாருங்க. ஒரு நன்றி இருக்குதா? ஒரு நன்றி இருக்கா அவனுங்களுக்குள்ளார? நல்ல வாய் புல்லா சாப்பிட்டவனுங்க ஒருத்தராவது மோசேக்கு ஏதும் நேரிடக்கூடாது, ஆண்டவரே பத்திரமாய் அனுப்புங்க, காத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஒரு ஆண் ஒரு பெண், சொந்த சகோதரனே அங்க ஜெபிக்கலங்க. அவன் தான் உயிருக்கு பயந்துங்கன்னு அவங்களுக்கு தேவையானது ரைட்டுன்னு சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை செய்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணின்னு போங்கடான்ட்டாரு. விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. வேதம் சொல்லுது, நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டாரு. ஏன்னா அந்த ஜனம் எப்படா ஆடலாம் பாடலாம், மோசே இருக்கிற கட்டுக்கோப்பா இருக்குது. ஒருத்தன் கூட எல்லாம் துணிமணியோட தான் இருக்கணும். வேதத்துல பாருங்க, மோசே காணணுன்னதும் எல்லாம் துணி அவுத்துட்டானுங்க, எல்லாம் நிர்வாணம். வேதம் சொல்லுதுங்க, அவர்கள் நிர்வாணமாக்கிய யாரு? ஆரோன், பிரதான ஆசாரியன் நிர்வாணமாக்கினான்னு வேதம் சொல்லுது. எங்க காத்துட்டு இருக்குது பாருங்க உலகம். ஆதாம் ஏவாளுடைய காலத்துக்கு கொண்டு போறோம். இன்னைக்கு அந்த நிலைக்கு தான் போய்கிட்டு இருக்குது. நிர்வாணத்தை தான் இப்ப அதிகமா உலகம் பார்க்குது. இன்னைக்கு நாமளும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த நித்திரை மயக்கத்துக்குள்ள போய் விழுந்துருவோம்.
கன்னிகைகள் தான் புத்தி இல்லாம போகுது. பாருங்க வேதத்தின் அடிப்படையில் என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, நித்திரை மயக்கமா தான் இருக்கிறாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேக்குது. இது இந்த சத்தம் காதுல கேட்கறது எதனாலன்னா கர்த்தருடைய கிருபை. ஏன்னா இவங்க புத்தி இல்லாம இருக்கிறாங்க, நித்திரை மயக்கத்துல இருக்கிறாங்க. புத்தி உள்ளவர்களும் அதுல இருக்கிறாங்க, ஆனா தங்களை காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா மற்ற 5 மக்கள் புத்தி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா 2 மக்களுக்கும் சேர்ந்து தேவன் வருகிறார் என்ற எக்கால சத்தம். அப்போ ஆவிக்குரிய ஜீவித்துல காது திறக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், கிருபை. அப்ப வேதம் என்ன சொல்லுது? மணவாளன் வருகிறார்னு நடுராத்திரியில வருகிறார். நடுராத்திரிங்கிறது அந்தகார நேரத்துல வருவார். பயங்கரமான அந்தகாரம், தலை தூக்கின்னு ஆடும். இந்த அந்தகாரம் எப்படிப்பட்ட அந்தகாரம்னா, இயேசு சுவாமி சிலுவையில தொங்கும் பொழுது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டுன்னு ஒரு வசனம் இருக்குதா? அப்படின்னா என்னன்னா பயங்கரமான இடம் அது. பிசாசு என்ன பண்றான்? விழுந்து போன தேவதூதன் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய 33 முக்கோடி பிளஸ் இன்னும் இருக்கக்கூடிய மிருகங்களுடைய ஆவிகள், அசுத்த ஆவி, இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் மேல கொண்டு வரான். எல்லாம் மேல வந்தோன்னா சுழலுது, அப்படியே சுழலுது. பூமி எங்க அந்தகாரம் உண்டாகுது. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். எல்லாரையும் கொண்டு அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவ அவருடைய அந்த ஒளிய மூடணும்னு பாக்குது. அது அவனால முடியல. சரி, இப்ப நான் அதுக்குள்ள போனா இன்னும் எங்கேயோ போயிடும். சரி பாருங்க பெரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிட்டு. கேட்டுட்டாங்க, 2 மக்களும் கேட்டுட்டாங்க, ஏஞ்சிட்டாங்க. இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். பாருங்க பெரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க. தேவனுக்காக எதிர்கொண்டு போக வேண்டும், தேவனுக்காக காத்து கொண்டு இருக்கிற அனைத்து மக்களும் ஏஞ்சிட்டாங்க, அனைத்து கன்னிகைகளும் ஏஞ்சிட்டாங்க. தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. இந்த தீவெட்டிகள் என்ன? கொஞ்சம் நீங்க யோசித்து வைங்க. அடுத்த வசனம் போயிட்டு வரேன், கேட்பேன். தீவெட்டினா என்ன? டைம் இருக்குது. தீவெட்டினா என்னன்னு சொல்லணும் நீங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க. எல்லாம் ஏஞ்சி தீவெட்டியை ரெடி பண்றாங்க. அச்சா, அடுத்த வசனம். புத்தி உள்ளவர்களை நோக்கி, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, கடன் கேட்கிறாங்க. நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு ஒரு வசனம் இருக்குதா? எதுல? உபாகமத்துல 28 இருக்குது. 1 to 14 வசனத்துக்குள்ள வரும். 14 வசனம் இங்க இருக்கும், மீதி 48 வசனம் சாபத்துக்கு போயிடும். 1க்கு 4ன்ற மாதிரி. ரொம்ப விளையாட்டு கிடையாது. பாருங்க பிரியமானவர்களே, இங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கடன் கொடுங்கன்றாரு. கொடுக்க வேண்டியது தானே. சிலதை கொடுக்க முடியாது. கணவனை பகிர்ந்துக்க முடியுமா? முடியாது. மனைவியை பகிர்ந்துக்க முடியுமா? முடியாது. அப்படிதான் வாழ்க்கை. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இங்க எண்ணெயும் அதே தான். உன்னுடைய ஒழுக்கத்தை நீ இன்னொரு கிட்ட போய் இப்ப எப்படி பகிர்ந்துப்ப? பகிர்ந்து கொள்ள முடியாது, கொடுக்க முடியாது. பாருங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் அப்படின்ற. உங்களுக்கு என்ன தோணுச்சு? எண்ணெய்னா பரிசுத்தம். அடுத்து
அபிஷேகம், ரட்சிப்பு, அது ஒவ்வொருத்தரும் புரியும், தனித்துவம். பாருங்க, பரிசுத்தம், நல்லொழுக்கம், உத்தமம், நீதித்துவம் எப்படி பகிர்ந்துக்க முடியும்? இந்தப்பா நீ பாதி எடுத்துக்கொண்டு கொடுக்க முடியுமா? முடியாது. பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் என்ன? நம்முடைய நல்ல ஒழுக்கம் தான். கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் 10 கட்டளைகளை கை கொள்ளணும். அவன் அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும்ன்றார். அப்போ நீ அசுத்தமானவைகளை, நிர்வாண காரியங்களை, பரிசுத்தம் இல்லாத காரியங்களை நீ பார்த்து கொண்டே இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிடும்ன்றார். அப்படின்னா என்னன்னா மரணத்துக்கு ரெடி ஆயிடும். அது நம்மளுக்கு தெரியாமலே ரெடி ஆகும். அது நம்மளை கொண்டே ரெடி பண்ணும். ஜாகிரதையா இருக்கணும். இதுதான் வஞ்சிப்பு. சைலண்டா நடக்கும். எந்த காரியமும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. சைலண்டா நடக்கும். நமக்கு அகேன்ஸ்டா நம்மளை க்ளோஸ் பண்றதுக்கு இந்த சரீரத்தை வச்சு, இந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை வச்சே வேலை நடக்கும். அதான் வேதம் சொல்லுது. உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, உங்க பரிசுத்தத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. எப்படி கொடுக்க முடியும்? பரிசுத்தம் அவர்களுக்குரியது. ஏன்னா அது கஷ்டப்பட்டு வாங்கிறது, அது கஷ்டப்பட்டு அதை மேற்கொள்வது, உலகத்தோடு போராடுவது, அது ஆத்மாவுக்குரியது. இந்த ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரணுன்றதுக்காக நம்ம ஒழுக்கத்தோட வாழ்றது. 10 பேர் போல இன்னைக்கு போய் குடிச்சிட்டு போலாமே, 10 பேர் போல போய் விபச்சாரம் பண்ணிட்டு போலாமே, வேசித்தனம் பண்ணலாமே. ஏன் நம்ம அதெல்லாம் அடக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் இல்லை. இப்ப இங்க என்ன நடக்குது? இவங்களும் அந்த 5 பேரும் புத்தி இல்லாத 5 பேரும் புத்தி உள்ள 5 பேரோட தான் சேர்ந்து தங்கி இருக்கிறாங்க. இவங்க எங்கேயும் வெளியே போல, இவங்க எங்கேயும் வெளியே போய் தப்பு பண்ணல, ஆனா எண்ணெயை கொண்டு வரல. ஆனா இவங்களுக்குள்ள எண்ணெய் எப்படி கம்மியாச்சு? அதை நம்ம கவனிக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அயர்ந்து தூங்கும் பொழுது, அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் அயர்ந்து தூங்கும் பொழுது சிந்தனைகளும் எண்ணங்களும் கரைப்பட்டு போயிடும். சிந்தனைகளும் எண்ணங்களும் அசுத்தங்களுக்கு துணை போகக்கூடியதாய் போயிடுச்சுன்னு சொன்னா சரீரம் அதுக்கு எசைஞ்சிடும். சரீரம் அதுக்கு எசையும் போது பிசாசு டேக் ஓவர் பண்ணிடும். இதுதான் அங்க நடக்குது. இப்ப மீண்டும் என்ன தேவை பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க, படிங்க. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுது? புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல. டீசென்ட்டா சொல்லிட்டாங்க. இந்த உஷாராகிறவங்க டீசென்ட்டா சொல்றது. கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா ஐயோ ஆண்டவர் அதுக்கு எதாவது கோவப்பட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு, பா உனக்கும் பத்தாது எனக்கும் பத்தாதுப்பா, விற்கிறாங்கப்பா, அது போய் அந்த இடத்துல போய் வாங்கிக்கோ. டீசெண்டா சொல்றது, கோவப்படாம. நிறைய பேர் சிலர் மனசே புண்படக்கூடாது அந்த மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் பயங்கர அன்புள்ளவர்கள் அவங்கெல்லாம். அந்த மாதிரி மக்கள் எல்லாம் நம்ம நண்பர்களாகவும் சொந்தக்காரன் பெற்றுக்கொள்வது ரொம்ப நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். மனசே போனபடியா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள தான் இவங்களும். ஏன்பா எங்களுக்கும் உங்களுக்கும் பத்தாம போயிடுச்சுன்னா அப்புறம் நாங்களும் எங்களுக்கும் இதுவாயிரும். தயவுசெய்து பக்கத்துல தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவர் அங்க நிற்கிறாரு, நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க. உஷாரா சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் போதாரு, நீங்கள் போய் விற்கிற 2 தெரு தள்ளி தானேப்பா, போய் வாங்கிட்டு வந்துருன்ட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்படியே இருங்க இல்ல முந்தின வசனம், நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். பாருங்க, இதுல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த விற்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை காசுக்காக விற்கிறாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சபைகள் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை பணத்துக்காக விற்கிறவர்கள். நிறைய போதகங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாத ஊழியம், இந்த செழிப்பின் ஊழியம், இந்த சமாதானத்தின் ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியங்கள் இன்னும் விதவிதமா இருக்கும்.
கம்பேஷனேட் மினிஸ்ட்ரினும், மனதுருக்கத்தின் ஊழியம், எல்லா விதமான ஊழியங்களும் போவோம். எல்லாம் எதுக்கு? ஒரு அடிப்படை நோக்கத்துக்கு போகும். ஆனா சுவிசேஷம்னா என்ன? நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து நீங்கள் இப்ப எப்படி டிசீவ் பண்றான் பாருங்க. நீங்க சாட்சிக்கு போது ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்ன உங்களுக்கு சொல்லி தருவாரு? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுதான் இங்க இருந்து பேச வேண்டிய வார்த்தைய. மீதி எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. சமாதானம், சந்தோஷம், அன்பு. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன கேட்குறீங்க? என்னம்மா கேட்குறீங்க? எல்லாம் கொடுப்பாரு. ஆனா ஆவியானவர் வரும்பொழுது இந்த வார்த்தைகளுக்கு நம்ம உடன்பட்டு அதுல போய் நம்ம ஃபிட் ஆயிட்டோம்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா சமாதான, சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னைக்கு சமாதானம் தான் எனக்கு அவங்கள ஞாபகம் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சமாதானமும் சந்தோஷமும் உள்ள வந்துடும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது பாவத்தை விட்டு நீங்க விலகிட்டீங்கன்னா நீங்க you are the first class people to God. நீங்க தேவனுக்கு முதற்தரமான மக்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வியாபாரம் நடக்குது. விற்கிறவர்களிடத்தில் போய் எப்படிங்க விற்பாங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. அப்ப யார் விற்கிறா? தேவனுடைய மக்கள் தானே யாரை விற்கிறாங்க? விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். அப்ப பணத்தை கொடுத்து தானே வாங்கணும். இலவசமாய் வாங்கி கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லல. விற்கிறவரிடத்தில் போய் நீங்கள் இலவசமாய் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. பணத்தை கொடுத்து தான் வாங்கணும். வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவின் ஊழியங்கள் என்ன பண்ண? வியாபாரத்துக்காக நடக்குது. அதனாலதான் பிசாசு தலைவங்கிறான். நடுராத்திரில வர வேண்டிய சூழ்நிலை ஆண்டவருக்கு ஏற்படுறதுக்கு காரணம் இதாங்க. இன்னைக்கு வெளிச்சம் பிரகாசித்து வீசக்கூடிய அளவுக்கு ஊழியர்கள் இல்லையே. இல்லாததுனால என்ன நடக்குது? அந்தகாரம் மேலோங்குது. இதன் மத்தியிலே சிலர் தேவனுக்கு பயந்து தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து கன்னியை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவித்து தேவனுக்கு என்று எதிர்கொண்டு போகணும், ஆண்டவருடைய வருகையில உள்ள பிரவேசிக்கணும்னு வாஞ்சையோட இருக்கிற மக்கள். இந்த மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய எப்படி அயர்ந்த நித்திரையை கொடுத்து டிவேட் பண்ணி அவங்களுக்கு பற்றாக்குறையை கொடுத்துட்டான் பாருங்க. எந்த லெவலு, மேக்சிமம் லெவலு, வருகை பார்த்தா உள்ள போயிடலாம், அவ்வளவுதான். அந்த சிச்சுவேஷன்ல அவ்வளவு மைன்யூட்டா பக்கத்துல இந்த லிப் அண்ட் த சிப்னு சொல்லுவாங்க. டீ எடுத்து குடிக்கிற நேரத்தில் கீழே கொட்டுற கதை அதான் லிப் அண்ட் த சிப்பு. அவ்வளவு பக்கத்துல போய் கீழே சொட்டுது. அப்ப என்ன நடக்குது? எப்ப அளவுக்கு அவன் மக்களை வஞ்சிக்கிறதுக்கு எவ்வளவு அவங்கள ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடாது, இந்த மண்ணு ராஜ்யத்துக்குள்ள போறதா அப்படிங்கிறது அவனுடைய கேள்வியே. அதை போக விடாம தடுக்கிறேன் பாரு அப்படிங்கிறது தான் சவால். அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுங்க? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. மேட்டர் எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு. பாருங்க பிரியமானவர்களே, அவங்க வாங்க போயிட்டாங்க. மணவாளன் வந்துட்டார். இப்ப இதுல ஒரு ரகசியம் இருக்குது. அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10 பேர் புத்தி இல்லாம ஆயிட்டதுனால அவங்களுக்கு எண்ணெய் ஆகி போயிடுச்சு. வார்த்தை கிடைக்கல. வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப தீவெட்டி எரியணும். தீவெட்டி எரிஞ்சாதான் கால்களுக்கு தீபம் கிடைக்கும், பாதைக்கு வெளிச்சம் கிடைக்கும். இதை விற்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குது. இப்ப அதை வாங்கறதுக்கு தான் அவங்க போயிட்டாங்க.
இப்ப தேவனுடைய வசனத்தை வியாபாரம் பண்ணுகிறவர்கள் இடத்துல வாங்குவதற்காக இவங்க போயிட்டாங்க. இப்ப இந்த தீவெட்டி எரிஞ்சாகணும். இப்ப இந்த தீவெட்டி எங்க எரியணும்? நடுராத்திரியில வந்துட்டாரு. அப்போ அந்தகாரத்தின் நேரத்துல வந்துட்டாரு. இவங்க கிட்ட வசனம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, உள்ள இருக்க வேண்டிய பரிசுத்தம் இல்லை. அவருடைய வார்த்தை என்ன பண்ணும்? 119:25, ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உம்முடைய வாசனத்தினால் அதை உயிர்ப்பியும் அப்படிங்கிற. அப்போ வசனம் உள்ள வந்து இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு மணவாளன் வரும்பொழுது எதிர்கொண்டு போகணும். வசனம் 10 குறைவாயிடுச்சு, அயர்ந்த நித்திரை, டிவேட் ஆயிட்டாங்க, செய்ய வேண்டிய வேலையிலிருந்து பக்கத்து வேலைக்கு போயிட்டாங்க. தங்களுடைய டேபிளில் இருக்கிற ஃபைலை ரெடி பண்ணாம பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, சமூக சேவைக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் அப்படி இப்படி எப்படியோ தள்ளி விட்டான். இப்ப எல்லாம் வரணும், எங்க வருது? நேரம் 10 மணவாளன் வந்துட்டார். ரெடியா இருந்தவங்க அவரோட போயிட்டாங்க. தீவெட்டி, தேவனுடைய வசனம், வார்த்தைகள் எல்லாம் ரெடியா பக்காவா இருக்குது. ஆண்டவரே வாங்கப்பா எல்லாம் உள்ள கூட்டின்னு போயிட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப இதுல இன்னொரு தமாஷ் என்னன்னா, விற்கிறாங்கல்ல, அவங்க என்ன விற்கிறாங்க? எண்ணெயே விற்கிறாங்க. அப்படி விற்கிறவர்களுக்கு மணவாளன் வருவது தெரியல, இன்னும் வியாபாரம் பண்ணுகிறாங்க, இன்னும் பிசினஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிசினஸ்ல நீங்க அப்படியே டாப்ல வந்து கடைசியில கீழே வந்துருவீங்க. நீங்க அப்படி இப்படி பிசினஸ் வியாபாரம். யாருக்கு? சினிமா நடிகர் நடிகைகளுக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆண்டவர் எங்கேயாவது விபச்சாரி வரா, போய் இனி பாவம் செய்யாத, உனக்கு அதிக கேடு உண்டாகும்படி எச்சரிச்சு அனுப்பிச்சிடுறேன், அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய வேலை. நீ என்ன வேலைன்னா அடுத்தது தேவனுக்கு பிரியம் உள்ள எந்த வேலையினாலும் செய்துக்கிட்டு நீ பழிச்சுக்கிட்டு போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவனுக்கு பிரியம் இல்லாத வேலையை செய்தினா திருப்பியும் அதிக கேடு உண்டா. இன்னும் கல்லில் அடிக்கிறவன் பாறாங்கல்ல தூக்கி போடுவான், அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டேன். அதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இன்னும் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறாங்க, இன்னும் வித்துன்னு இருக்கிறாங்க. இந்த பேனாவை வாங்கி எழுதினால் எல்லா பரீட்சைகளிலும் பாஸ் ஆகி விடுவீர்கள், எழுதின எல்லாரும் பெய்து. எங்க என்ன வருது? பொய்யான உபதேசம் ஆயிடுது, பொய்யான சுவிசேஷம் ஆயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன, இங்க இன்னும் போய்கிட்டு இருக்குது அந்த வியாபாரம், அது விட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களை ஒருபோதும் அறியன்ற மத்தேயு 7:22-23. அப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம், பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். மீண்டும் ஆயத்தமாய் வராங்க, மீண்டும் ஆயத்தமாயிட்டாங்க. கிறிஸ்துவும் வந்துட்டாரு, போயிட்டாரு, ஆயத்தமாயிட்டாங்க. அவர் விரும்புகிற அளவுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அவங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்றார், மறு உத்தரவு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஆனா உங்களை ஒருபோதும் அறியேன்ட்டார். பாருங்க, நம்ம முதல் இதுலயே நம்ம தேவனுக்கென்று ஆயத்தமா இருக்கணும். அந்த ஆயத்தமாகிறது நமக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதை நம்ம தேவனுக்கென்று காத்திருக்கணும். ஏன்னா எதிராளி போராடுவோம். அவனிடத்திலிருந்து சில காரியங்கள், அவனிடத்திலிருந்து சில உதவிகள், அவன் கொடுத்த பொருட்கள் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அது வரைக்கும் அவன் ஹோல்டு எடுப்பான். நமக்கு தெரியாது அவன் எந்த பொருள் நம்ம கிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. நம்ம நினைச்சிருப்போம் நம்ம செய்யற வேலைக்கு தானே நம்ம காசு வாங்கணும். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம செய்யற வேலைக்கு 100 ரூபாய் வாங்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் வாங்க வச்சிருவான். அவனும் வாயை திறக்காம கொடுப்பான், கேட்டதுமே கொடுத்துருவான், இந்த பாண்டோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, பின்னால மை வச்சிருக்கிறான். அதுதான் அதனுடைய அர்த்தம். அது வரைக்கும் இழுத்து பிடிப்பான். ஜாகிரதையா இருக்கணும். பாருங்க பிரியமானவர்களே, எபிரேயர் 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். பாருங்க பிரியமானவர்களே, இந்த தாமதம்ங்கிற தலைப்பு எடுத்த உங்களுக்கு, இது அடுத்த வாரம் தான் உங்களோட நான் பேசணும்.
இது முந்தின வாரமே வந்துடுச்சு பாருங்க. இப்ப அடுத்த வாரம் யாரும் இது 2 பகுதி கேட்டவங்க வந்து உட்காரலாம், 3வது பகுதி இன்னைக்கு பேசுவாருன்னு. முந்தின வாரமே வந்துடுச்சு பாருங்க. பூச்சி வச்சுன்னுக்கிற மாதிரி இவர் சோர்ந்து போய் இவர் சொல்றார். ஆடின ஆட்டமும் பாடின பாட்டும் அவருக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா அவர் பேசுறது என்ன? கிறிஸ்து வருக தாமதமானது, நான் அங்க போய் போச்சு. வேதம் என்ன சொல்லுது? வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சீக்கிரமா வர்றாருன்னா அது அவருடைய விருப்பம், தாமதமா வர்றாருன்னா அது அவருடைய விருப்பம். நம்முடைய வேலை என்ன? இருக்கிற பிரச்சனைகள் இருந்து நிம்மதியா அங்க போய் உட்காரணும். மனைவியின் தொல்லையிலிருந்து, பிள்ளைகளின் தொல்லைகள் இருந்து அங்க போய் உட்காரணும். அதுதான் நம்மளுடைய இது. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க பெரியமானவர்களே, எல்லாரும் ஒருவனும் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையணும். அதுக்காக தான் அவர் யோவான் 3:16 கொடுத்தார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரெடியா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் தாமதிக்கிறார். நம்ம இன்னும் ரெடியா ஆகல. அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மள காணப்படணும். அந்த பரிசுத்தம் காணப்படும் பொழுதுதான் நம்ம உள்ள எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். அது தாமதமாதா இன்னும் நல்ல பலப்படுங்க, தேவனுக்குள்ளே பலப்படுங்க, இன்னும் சிறப்படுங்க, இன்னும் நல்ல கியூரிங் ஆகணும். எப்படி ஒரு பில்லர் ஒரு அஸ்திபாரத்துக்கு நல்ல தண்ணி ஊத்தி கியூரிங் பண்ணுவாங்க, அது போல நம்முடைய சரீர ஆவி ஆத்மாக்கு ஜீவ தண்ணீரை ஊத்தி நல்ல கியூரிங் பண்ணுங்க. தேவனுடைய வசனமாகிய வார்த்தையை உள்ள அடக்கி கியூரிங் பண்ணுங்க, பலப்படுங்க. தேவனுடைய வார்த்தையில பலப்படணும் பிரியமானவர்களே. பலப்படாமல் தேவனை சந்திக்க முடியாது. வேதத்தின் அடிப்படையில் திட்டம் தெளிவாய் கடைசியாக பாருங்க, உபாகமம் 7:10. பாருங்க, ஆண்டவர் நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாம் அப்படி இப்படின்னு. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து 7:10 அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். பாருங்க பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம். நம்ம அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமைன்னு சொல்லி அன்பா இருந்து சிலரிடத்துல நம்ம ஏமாந்து போயிருக்கலாம். நம்முடைய பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கலாம், அல்லது நம்முடைய நட்பை கொடுத்து ஏமாந்து இருக்கலாம், இல்லை யாருக்காவது ஜாமீன் கொடுத்து ஏமாந்து இருக்கலாம், அல்லது வேறு வழிகளில் நம்பி மோசம் போயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறோம்னு சொன்னா வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார். இது நம்மளுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. தேவன் செய்வதற்கு நம்ம விட்டுறணும் சில நேரங்களில். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நீங்க தப்பான காரியத்தில் ஈடுபடாதீங்க, நீங்க எந்த தவறுதலான காரியங்களில் ஈடுபடாதீங்க, சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் தானே நமக்கு பதிலளிக்கணும். அதான் வேதம் என்ன சொல்லுது? பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேங்கிற. அப்போ அவர் பழி வாங்குவதற்கு நம்ம விட்டுறணும். தாமதமாகும். தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா தாமதமாகும், ஆனா அது நிறைவேறும். வார்த்தை அதான் சொல்லும், அழிப்பார். அது நம்முடைய கண்கள் காணும், விளையாட்டு இல்லை. ஆனா அவர்கள் அழிந்து போகணும்னு நம்ம நினைக்க கூடாது, அதுவும் இருக்குது. அவர்கள் அழிந்து போகணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஆத்துமாக்கள் ஆதாயப்பட்டு நம்முடைய பொருள் திரும்பி வந்தால் சந்தோஷம்தான். அந்த ஆத்மா ஆதாயப்படுது, வெளியே போய் ஊழியம் பண்ணாமலே ஆதாயமாய் வந்துடுது இல்லை. ஆனா கிருபை இருந்தால்தான் ஆதாயமாகும், இல்லைன்னா அழிவு உண்டாயிடும். பாருங்க, அடுத்து என்ன சொல்றார்? பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார். அந்த பதில் எப்படி வேணா இருக்கும். அவன் பதிலே சொல்லாதபடி வாய் கூட கோணின்னு போயிடும். அது எப்படி வேணா இருக்கும். பயங்கரமான தேவனுங்க, கண்ணு கூட பார்த்தாச்சு. அதனாலதான் உங்களுக்கு இந்த கடைசி வசனத்தை இதை வச்சிருக்கிறேன். அதனால கவலைப்படாதீங்க. தாமதமாவது, கொடுக்குறான் கொடுக்கல,
கர்த்தரிடத்துல வச்சிருங்க. அவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டா அதை வாங்கி உள்ள வச்சிங்க போதும். அது உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிப்பு எல்லாம் கொடுக்கும். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கிருபைக்குள் மூடிக்கொள்வாங்க. ஆமென்.